தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். மின்சாரத்துறையிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மின்சாரத்துறை வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், BHEL அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஜினியர் ட்ரைனி மற்றும் சூப்பர்வைசர் ட்ரைனி ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரைனி அப்படின்னோனையும் ஒரு டெம்பரவரியான வேக்கன்சி அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு பெர்மனண்ட்டான வேக்கன்சிங்க. ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான ஜாப். ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவங்க இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமோ லெவல் பொசிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் முடித்தவங்களும் டிப்ளமோ முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டிகிரிக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது, நான் சொல்கிறேன் வீடியோவோட கடைசியில். என்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவிலு, எலக்ட்ரானிக்ஸு, கெமிக்கல், மெட்டலர்ஜின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 150 வேக்கன்சி. இது வந்து இன்ஜினியரிங் ட்ரைனிக்கு. ஸோ அதே மாதிரி சூப்பர்வைசரி ட்ரைனியை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு இதில் ஒரு 250 வேக்கன்சி. டோட்டலாக ஒரு 400 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 400 வேக்கன்சிக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க. எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 1 February 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும், என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதுலாம் 2022 இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதை வச்சு செக் பண்ணிடலாம். அதே மாதிரி சேலரி ஃபஸ்ட் மந்த் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத அஃபிஷியல் சேலரி ஸ்லிப்பை வச்சு செக் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க எந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்படின்னா, இன்ஜினியரிங் ட்ரைனி போஸ்டிங்ஸ்க்கு. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 5 years இன்டிகிரேட்டட் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தா 29 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஏஜ்லேயுமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு வேளை SC/ST வகுப்பை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், அதுவே OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNCயாக இருக்கீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் 30 வயசு வரைக்கும் OBC கேண்டிடேட்ஸும் 32 வயசு வரைக்கும் SC/ST கேண்டிடேட்ஸை அப்ளை பண்ணலாம். சூப்பர்வைசரி ட்ரைனிக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணுங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு 29 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே ஏஜ் லிமிட் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டானது, அதாவது டிப்ளமோ எலிஜிபிள்னு சொல்லிட்டோம். இப்போ டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், மெட்டலர்ஜி, IT இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் எந்தெந்த டிசிப்ளின் ஆஃப் இன்ஜினியரிங்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் இதில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் CBT இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். எக்ஸாமினேஷன் வந்து சூப்பர்வைசர் ட்ரைனிக்கு டிப்ளமோ கேட்டகிரிலையும், இன்ஜினியர் ட்ரைனிக்கு வந்து BE கேட்டகிரிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சிலபஸுமே டஃப்பாக இருக்கும். அடுத்து உங்களுக்கான ட்ரைனிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கான இனிஷியல் பேசிக் பே 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 1 year ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக சேலரி ஒரு 60,000 இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் ஃபுல் சேலரியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பெல்லோட பே ஸ்லிப்பு. பாருங்கள், கிரேட் வந்து இன்ஜினியர் ட்ரைனிக்கு வந்து சிவம் குப்தா அப்படின்னு ஒருத்தரோட சேலரி, பேசிக் பே வந்து 50,000 நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா. ஸோ இதில் உங்களுக்கு டேக்ஸு, டிடக்ஷன்ஸ் எல்லாம் போகவே 66,921 ரூபா உங்களுக்கான சேலரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு மந்த்து. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் சேலரியாக இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 66,921 ரூபா இருக்கும். ஸோ இதை தவிர எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 500 ரூபாயும், ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 300 ரூபாயும் சேர்த்து 800 ரூபா உங்களுக்கான ஃபீஸாக பே பண்ணணும். இதோட 18% GSTயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி SC/ST கேண்டிடேட்டாக இருந்தால் 300 ரூபா ப்ளஸ் GST பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கேயே எக்ஸாமினேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
போஸ்டிங்ஸும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உண்டுங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.